பெங்களூருவில் 10 கிலோமீட்டர் ஆட்டோவில் பயணம் செய்ததற்கு ரூபாய் 1 கோடி கட்டணம் வந்ததால் தம்பதி அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஸ்ரீராஜ் நிலேஷ் மானசா தம்பதி. இவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பெங்களூரு வந்துள்ளனர். அப்போது இவர்கள் டின் ஃபேக்டரி பகுதியில் இருந்து கோரமங்கலா பகுதிக்கு செல்ல வேண்டிய சூழல் இருந்தது. இதன் காரணமாக ஊபர் ஆப்பில் ஆட்டோ ஒன்றை புக் செய்திருக்கின்றனர். அப்போது அந்த செயலியில் ரூபாய் 207 மட்டுமே கட்டணம் என காட்டியுள்ளது. இதனையடுத்து அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று இறங்கினர். அப்போது தாங்கள் வந்த கட்டணத்தை செலுத்த டிரைவருடைய மொபைலில் காண்பிக்கப்பட்ட QR கோடை ஸ்கேன் செய்தபோது அதில் ரூபாய் 1,03,11,500 ரூபாய் காண்பித்துள்ளது. இதை பார்த்து வாயடைத்து போன அந்த தம்பதி செய்வதறியாது அதிர்ச்சி அடைந்தனர். ஆட்டோ ஓட்டுநரும் ஷாக்காக ஊபர் நிறுவனத்தின் கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டு நடந்ததை கூறியுள்ளனர். இதனையடுத்து தொழில்நுட்ப கோளாறால் இப்படி நடந்திருக்கலாம் என காரணத்தை கூற எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்பதை சொல்லாததால் நடு ரோட்டிலேயே அந்த தம்பதி திண்டாடி நின்றனர். కస్టమర్ కేర్ వాళ్ళు కూడా ఏమీ రెస్పాండ్ అవ్వట్లేదు. సో అందుకే వీడియో ప్రూఫ్ లాగా పెట్టుకుంటున్నా అనమాట. సో ఏమవుద్దో నాకో తెలియదు, ఎంత కట్టమంటారు. నేనైతే ఇప్పుడు 200 అయితే కట్టాను దానికి. 2 மணி நேரமாக போராடிய அந்த தம்பதி அருகில் உள்ளவர்களிடம் அந்த பயண தூரத்திற்கு எவ்வளவு ஆகும் என விசாரித்து பிறகு அதற்கான பணத்தை ஆட்டோ ஓட்டுநரிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தை அந்த ஜோடி தங்களுடைய சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கின்றனர். அத்தோடு ஊபர் நிறுவனத்திடமும் புகார் அளித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.